ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற படத்தோட பேர் என்னன்னா கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சுச்சி டலட்டி. இவங்களுடைய முதல் படம் இது. இந்த படத்தில் கனி குசுரெட்டி நடிச்சிருக்காங்க, ரிச்சா சத்தா நடிச்சிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, பிரீத்தி பனிகாரி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை என்னன்னா ரொம்ப சிம்பிளான கதை தான், பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு இமாலயாஸ் பக்கத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து மிரா அப்படின்ற பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா கனி குசுரெட்டி. அவங்க அம்மா ஒரு ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால, அலுமினி ஸ்டூடெண்ட்னால அந்த ஸ்கூலுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு வர்றதுக்கான ரைட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த மிரா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு நேர்மையான பொண்ணு, ரொம்ப அழகான பொண்ணு, நல்ல படிக்கக்கூடிய பொண்ணு, ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்ல வர பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அங்கே இருக்க ஸ்ரீன்ற ஒரு பையனுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமெசி வர ஆரம்பிக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆரம்பிச்சது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து உள்ள ரிலேஷன்ஷிப் வர ஆரம்பிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிறதுக்கு அந்த பையனை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இயல்பாக பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு வச்சு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் முதல்ல அம்மாவுக்கே உடைய எல்லா சந்தேகங்களும் இருந்தாலும் கூட இப்பவும் அவங்களுக்கு பையன் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒன்றா படிக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் கூட அவங்க ரொம்ப அந்த அம்மாவுக்கான ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா எப்படி ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே போல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பையும். அதையெல்லாம் தாண்டி அந்த பையனுக்கும் கனி குசுரெட்டிக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு பாண்டிங் உருவாகுது. அந்த பாண்டிங் உருவானதுக்கு அப்புறம் இந்த அம்மா பொண்ணுக்கு நடுவில் இருக்கிற பகைமை, பொறாமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் கதை. இந்த கதை ரொம்ப நுணுக்கமான ஒரு பெண்களுக்கான ஒரு கதை, பெண்களோட உணர்வுகளை சொல்லக்கூடிய கதைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணவங்க தான். அதை தாண்டி இந்த பொண்ணுக்கு அந்த வயசுக்கே ஏற்ற செக்ஷுவல் தாட்ஸ், அதுக்கப்புறம் அர்ஜு, இந்த விஷயங்கள்லாம் வரதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல இருக்க ஈடுபாடு, அந்த பையன் அவன் மேல காட்டக்கூடிய ஈடுபாடு, இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ரொம்ப டெவலப் ஆகுது. கிஸ்ஸிங் வரைக்கும் போகுது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்கூல் லீடரா இருக்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஒழுக்கத்திலிருந்து கொஞ்சம் மாறாப்படுறான். அந்த வயசுக்கே ஏற்ற அர்ஜுல தேட ஆரம்பிக்கிறா. ஆனா அவங்க அம்மாவுக்கும் அவனுக்குமான பாண்டிங் உருவாகுது. பார்க்க அவளுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. அதை எப்படிலாம் வெளிக்காட்டுறாங்கன்றது தான் இந்த படத்துல ரொம்ப நுணுக்கமா காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மா ஒரு நாள் நைட் ஸ்டடி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் நைட்டு 5 மணிக்கு நம்ம போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்றாங்க. அதை ஏதோ ஒரு விதத்துல உணர்ந்த அம்மா வந்து அந்த பையனை தன்னுடைய பெட்ல படுக்க வச்சுட்டு கூட வச்சுட்டு கதவை மூட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கும் அவருக்கு என்ன நடந்துச்சோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருக்குது, குழப்பம் இருக்குது. விடிய முழிச்சிட்டு இருக்கான், அவன் எழுந்துக்க மாட்டேன்றான், ரொம்ப டயர்டா இருக்கான். அப்படியான பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப நுணுக்கமாக காட்டியிருக்காங்க. இந்த படத்துல ஒரு ஸ்லோ பர்ன் படம் தான். ஆனா கனி குசுரெட்டி நடிப்பு இருக்கு பாருங்க, அட்டகாசமான நடிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த டீனேஜ் பொண்ணை வந்து மெயின்டைன் பண்ற விதமாகட்டும், அவங்களுக்கே இருக்கிற தனிமை, அவங்களுக்கான விஷயங்களை வந்து தேடுற விஷயமாகட்டும், அந்த பொண்ணு வந்து திடீர்னு மூஞ்சில் வச்ச மாதிரி பேசும்போது நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும், அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி சமாளிச்சுட்டு பண்ற விஷயமாகட்டும், எல்லா காட்சியும், அதுவும் அந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க. அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல இந்த பொண்ணும் மீராவும் நடிச்ச பொண்ணும் ரொம்ப அட்டகாசமா நடிச்சிருக்கு. இந்த படம் சன்டைன் ஃபெஸ்டிவல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு, செலக்ட் ஆயிருக்கு. இந்த படம் நிறைய அவார்டுகளுக்கு வந்து போயிருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பேசுற விஷயங்கள் வந்து பல நுணுக்கமான விஷயங்களை பேசியிருக்குன்றது தான் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த சின்ன உரசல் நடுவில் எங்க வந்து அவன் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படின்ற சந்தேகத்துல ஒரு நாளைக்கு அவனோட செக்ஸ் வைக்கிற விஷயமாகட்டும், அந்த செக்ஸ் வைக்கிற முனைப்பு ஆகட்டும், அந்த டைம்ல வந்து அவனுக்கு அந்த ஒரு மாதிரி குழப்பமான நிலையில வந்து அவங்கள அரோசலா இல்லாத முடிய விஷயம், பல விஷயங்கள் சின்ன சின்னதா ரொம்ப நுணுக்கமா பண்ணியிருக்காங்க அதுல. ஸோ இந்த படம் நீங்க வந்து ஒரு ஓடிடில, அமேசான் ஓடிடில இருக்கு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.